இன்னைக்கு ஒரு பாஸ்டான மட்டன் பிரியாணி. கறி பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி வந்துடுச்சு. சைட்லேருந்து இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். கறி ரைஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. இது நீங்கள் சீரக சம்பாலையும் பண்ணலாம், பாஸ்மதிலையும் பண்ணலாம். ஒதுக்கிது அதனால நாங்கள் தருவேன். பஞ்சு பஞ்சாக போயிடுச்சு பாருங்க மட்டன். சூடாக பிரியாணி சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். மாமா இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்? இன்னைக்கு ஒரு பாஸ்டான மட்டன் பிரியாணி. இப்பயே டைம் நைட் 8 ஆகிடுச்சு. ஒரு 9 மணிக்குள்ளேயாச்சும் மட்டன் பிரியாணி சமைச்சாகணும். அது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்ய போகிறாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா நுனி விரலில் கொஞ்சமாக, இந்த நுனி விரலில் 5 விரல் சேர்த்து மேலே எவ்வளோ உப்பு பிடிக்க முடியும் அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ஆமாம், பிரியாணி இது என்ன ரெஸ்டாரண்ட் ஸ்டைலா? இல்லை இல்லை, இது ஒரு ஹோம் ஸ்டைலு. டக்கு புக்குன்னு செஞ்சு போடலாம் வாங்க. ரொம்ப ப்ராப்பராலாம் இல்லை, ஆனால் சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 3/4 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 4-5 சிட்டிகை. இந்த அளவுக்கு போதும். கையை வச்சு நல்லா பண்ணிடுங்க. நான் இதில் தண்ணி சேர்க்கல. உங்களுக்கு நான் நிறைய ரெசிபி சொல்லியிருப்பேன் தண்ணி சேர்க்க வேண்டான்னு, சரியா? அதனால் நீங்கள் சேர்க்க வேண்டாம், இதிலே வெந்துடும். சரியா? உங்களுக்கு டவுட் இருக்குது, பயமாக இருக்குன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ ரைஸில் குறைச்சிங்க. நான் இப்போ எந்த தண்ணியும் சேர்க்கல. இதில் தண்ணி விட்டாலும் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறதில்ல. என்ன மாமா பார்சல் பிரிச்சிட்ருக்கீங்க? இதில் நம்ம ஹேமா மேடம் இந்த மசாலா அரைச்சி வைக்க சொல்லியிருந்தோம்ல, அவங்களும் கொடுக்குறாங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அவங்கக்கிட்ட இருந்து நானும் மசாலாவை அனுப்ப சொல்லியிருந்தேன். நீங்கள் அனுப்புங்க, நானும் ஒரு முறை செக் பண்ணிடுறேன், நீங்கள் கொடுக்குற மசாலா எப்படி இருக்குது பார்ப்போன்னு. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்ப சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கரம் மசாலாவை இந்த பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரியாணிக்குன்னு ஒரு மசாலா அரைச்சி லான்ச் பண்ணுறேன். ஓகே, கரம் மசாலா இங்கே பாருங்கள். 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கறி கூட நீங்கள் கலக்கலாம் வேண்டாம், இந்த வாசம் அப்படியே இறங்கிடும். ஸோ கரம் மசாலாவை போட்டுட்டு மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில் இப்படி விடும்போது ஒரு 80% மட்டன் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா தாளிக்க ஆரம்பிக்கலாம். மாமா என்ன ரைஸில் பண்ண போகிறோம்? சீரக சம்பா அரிசியில் பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கோம் போதும். சீரக சம்பா அரிசி நான் ஜென்ரலாக இந்தியா கேட் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஓல்டு கிராப், அதனால் என்ன சீக்கிரமாக குலையாது. ஓகே, இதில் நம்ம ஒரு 2 கப் ரைஸ் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ. ஓகே, ஒரு 1/2 கிலோ கப் ஒன்று எடுத்துக்கிறேன். அது ஃபுல்லாக ரைஸ் எடுத்துக்கிறேன். சீரக சம்பா அரிசிலையும் நல்லாயிருக்கும். நீங்கள் பாஸ்மதி பண்ணாலும் இதே தண்ணி அளவு தான். 1 கப்பு அரிசி எடுத்தால் 1.5 கப்பு தண்ணி. சரியா? இது இப்போ ஊற வச்சுக்கலாம். இது விசில் வர்றதுக்கு அதுக்குள்ளே இது ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உடனே வந்துடுச்சு விசில். ஸோ ஹை ஃப்ளேமில் 3, லோ ஃப்ளேமில் 2 வரட்டும். இப்போது 3 விசில் வந்துருச்சு. அப்படியே ஃபுல் சிம்மில் வச்சிடுறேன். இந்த சிம்மில் 2 விசில் வந்து அதிகபட்சம் 3 விசில் வரைக்கும் கூட விடலாம். அப்போ தான் சாஃப்ட் ஆகும். 1/2 கிலோ பிரியாணி பண்ண ஒரு 7 லிட்டர் குக்கர் எடுத்துங்க. ஓகே, இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். வீட்டில் எல்லா எண்ணெயும் காலி ஆயிடுச்சு. 180 சன்ஃப்ளவர் ஆயில், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு சின்ன சின்ன பட்டை, அதை உடச்சி போட்டுங்க. இதுவே இதுக்கு போதுமானது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு அன்னாசிப்பூ போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேறு எதுவும் வேண்டாம். இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு எந்த கணக்கில் சொல்ல போகிறேன்? ஸ்பூன் கணக்கில் சொல்லிடுறேன். 3 ஸ்பூனு, அதாவது நார்மலான ஸ்பூனு, ரொம்ப பெருசு இல்லை, சின்னதில் காட்டு. இதுதான் பெரிய ஸ்பூனு. இதில் போட்டால் 1.5 ஸ்பூன் போட்டாலும் போதும். சின்ன ஸ்பூன் ஆல்ரெடி போட்டேன், அதனால் எடுத்து. கறியில் போட்டது கணக்கு எடுத்துக்க வேண்டாம். 1 2 3 டேபிள் ஸ்பூனு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, ஒரு 150 கிராம்னு வச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் சேர்ந்து கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வதக்கணும் அதெல்லாம் இல்லையாம்மா? வதக்கணும்.
ஆக்சுவலாக வதக்கணும். அது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் பெரிய வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு வதக்குங்க. இப்போ வந்து இது ஹோம் ஸ்டைல் தான். ஹோம் ஸ்டைலுக்கு இது போதும், இதுவே பிரம்மாண்டமாக இருக்கும். இது வதங்குற கேப்பில் நம்ம தக்காளியை அரைச்சிட்டு வந்துடும். 150 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன்னா ஒரு 3 தக்காளி. ஓகே, இது ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கண் எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஜார் எடுத்து 3 தக்காளி அரைச்சிங்க. ஓகே, உங்களுக்கு நான் எல்லா டைப்லையும் பிரியாணி போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எல்லா டைப் பிரியாணியும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு வீடியோவும் இன்னொரு வீடியோவும் போட்டு குழப்பிக்க கூடாது. தக்காளி அரைச்சாச்சு. மல்லி புதினா ஒரு 5 கிராம் இந்த மாதிரி கையில் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. கொஞ்சம் கூட இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். 5 கிராம் தான் மிளகாத்தூள் சேர்க்கணும் 1/2 கிலோ பிரியாணிக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 கிராம் சக்தி தனி மிளகாத்தூளும் 2 கிராம் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்க்குறேன். அப்போ பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கி எண்ணெய் பிரியட்டும். இந்த கேப்பில் நம்ம பண்ண வேண்டியது முக்கியமான வேலை என்ன, அளவு தண்ணி அளந்துக்கலாம். 1/2 கப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக 1 கப்பு பிடிச்சி எடுத்துக்கிறேன். 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயும் விசில் வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் 3, லோ ஃப்ளேமில் 2 வந்துருச்சு. அதில் தண்ணி ஊற்றாதனால உடனே வந்துடும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பெரிய ஸ்பூனில் ஒரு 2.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. அதை நல்லா கலந்துக்கலாம். எல்லாரும் வந்து என் மனைவிக்கு சமைக்க தெரில, என்கிட்ட சொல்லி எல்லா இதுவும் செய்ய சொல்லி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்க சமைச்சாங்கன்னா ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இல்லை, அவங்க சமைக்கிற வாசத்துலேயே எங்கள் வயிறில் நிறைஞ்சிரும்னு சொல்கிறேன். அதனால் நான் எதுக்கு சிரமம்ட்டு நானே சொல்லிடுறது. நேற்று கூட அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்போ தயிர் நல்லா சேர்த்த உடனே தக்காளி, அந்த 3 தக்காளியை அளந்து சேர்த்துக்கணும். தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த ப்ரெஷர் தானாக வரணும். இப்போது இது வந்து ப்ரெஷர் வரணும் இல்லையா, அதுக்குள்ளே இந்த பக்கம் சுடு தண்ணியை வைப்போம், அளவு தண்ணியை. அது வரைக்கும் இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக எடை வச்சு போட்டிங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு 25 கிராம் உப்பு. வாங்க, கறியில் மட்டும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இந்த 4 விரல் அடக்கமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, ஒரு 25 கிராம் அப்ராக்சிமேட்டாக. நம்ம என்ன பண்ணலாம், கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் வந்துருச்சு. கறி எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குல்ல, இதெல்லாம் கணக்கில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா கறியிலேருந்து தான் விட்டுருக்கு. நம்ம அரிசிக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இது நீங்கள் பெருசாக கேர் பண்ண வேண்டாம். கறி எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துருவோமா? ஒரு 70% வெந்திருக்கு மாமா. என்னம்மா? என்னதுமா? 70%. மூக்கு புடப்பாக இருந்தால் அப்படி தான் இருக்கணும். வேகலை இது பாருங்கள். நல்லா 50% வெந்திருக்குன்னு வச்சுங்க. பாதி தான் வெந்திருக்கு. இந்த தண்ணியோடு இதில் சேர்த்துருங்க. ஓகே, இந்த பக்கம் பாருங்கள், கொதிக்குதா? ஸோ இப்போ ஒரு 50% வெந்துருச்சு. இது கூட அரிசி போட்டோம்னா கண்டிப்பாக கறி வேகாது. தண்ணி கொதிக்குது, அணைச்சிட்டு. ஒருவேளை உங்கள் கறி இப்பயே வெந்திருந்தால் சுடு தண்ணியை கொடுத்துட்டு உடனடியாக அரிசியை சேர்த்துடலாம். ஆனால் இந்த கறி வேகலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு 3 விசில் விட்டுக்கலாம். 1 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேமில். இப்போது ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு, லோ ஃப்ளேமில் 1 விசில் வச்சுக்கலாம். மாமா ஸ்பீடாக வச்சு முடிச்சிங்கன்னா சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். ஸ்பீடாக வச்சா கறி வேகாது. லோ ஃப்ளேமில் வந்தால் தான் கறி வேகும். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 3-4 நிமிஷம் தான் எடுக்கும். 1 விசில் வந்துட்டோம். சரி, அந்த 1 விசில் வந்துருச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். ப்ரெஷர் தானாக வரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம முதல்ல 2 முறை கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோம், அப்படியே வடிகட்டியில் கொட்டிக்கலாம். ப்ரெஷர் வந்துருச்சு. கடவுளே, மட்டன் வெந்திருக்கணும்.
கடவுள்கிட்ட போய் வேண்டு. கடவுள்கிட்ட வேண்டது வேறு விஷயமே இல்லைம்மா உனக்கு. கறி பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி வந்துருச்சு. நான் உங்களுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன். எப்போ நீங்கள் பார்த்தாலும் ஐயோ கல்லுண்டே விழுந்துட்டு கல்ல சூப்பராக வெந்துடுச்சு மாமா. உனக்கு தெரியுது. இந்த சாம்பார் ஃபாலோ அடிச்சு காமிச்சிடும். பச்சை தண்ணியில் போட்டு அப்படி எடுத்திங்கன்னா அப்படி வரணும். இப்போ சிம்மில் வச்சதுனால தான் அப்படி வெந்திருக்கு. ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணி ருசியாக இருக்கும். நீங்கள் ஆத்திரம் அவசரம்லாம் பட்டு கறி வேகாமல் அரிசி கொட்டிடாதீங்கப்பா. கறி வேகாமல் அரிசி கொட்டிங்கன்னா பிரியாணி ருசி வராது. ஒரு 80-90% வெந்துருட்டோம் குக்கரில் பண்ணும்போதெல்லாம். இப்போ மறுபடியும் உடனே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். பெரிய சைஸ் பழம்னா ஒரு அரை பழம், சின்னதுனா ஒரு பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் விதை இல்லாமல். நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த அரிசி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடியணும். இவ்வளோ நேரம் வச்சு கூட எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். அப்போ அள்ளி அள்ளி போட்டிங்கன்னா அல்வா மாதிரி ஆகிடும். வடிகட்டியில் கண்டிப்பாக வடிச்சிட்டு தான் போடணும். அரிசியை சேர்த்துட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நம்பி ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால தான் உங்களுக்கு வருது. ஆனால் எங்கள் வீட்லேயே என்ன பண்ணாங்கன்னா ஐயா சொல்லினே தான்ங்கிறாருன்னு டக்கு டக்குன்னு கொட்டி கிண்டிடுவாங்க. நான் செய்கிற மாதிரியே வராது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் போட வேண்டாம். விருப்பப்பட்டால் இறக்கும்போது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் அடுப்பு அணைச்சிடணும். ப்ரெஷர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு பிடுங்கக்கூடாது. இப்பயே சொல்லிடுறேன், சீரக சம்பா அரிசி குக்கரில் பண்ணும்போது மேலே லைட்டாக மசாலாவாக தெரியும், கீழே ட்ரையாக இருக்கும். கலந்திங்கன்னா சரியாக போயிடும். ஐயோ தண்ணி நிற்கிதுன்னு பயப்பட வேண்டாம். அரிசி போட்டதுலேருந்து ஒரு 4 to 5 நிமிஷத்தில் விசில் வந்துடும். வந்த உடனே நீங்கள் அடுப்பு அணைச்சிருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஓப்பன் பண்ணால் மசாலா கொஞ்சம் அப்படியே மேலே நிற்கும். ரைஸுக்கு மேலே கீழே ட்ரையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். ஓகே, சரிதான். லைட்டாக மசாலா நிற்கிது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது சைட்லேருந்து இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். கம 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 கமன்னு வாசம். சீரக சம்பா பாருங்க நல்லா உதிரியாக இருக்குது. வாசத்துக்கு வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கறி ரைஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. தானாக ப்ரெஷர் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படி உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா இப்படி வராது. ரொம்ப லோடன்னு மசாலாவாக போயிடும். இப்போ நம்ம சாப்பிட்றலாம். பாருங்க, பிரியாணி ரெடி. இது நீங்கள் சீரக சம்பாலையும் பண்ணலாம், பாஸ்மதிலையும் பண்ணலாம். கறியை பாரு, ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பிரியாணின்னு வச்சுங்க. கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்கு பிளேட்டுக்கு பிரியாணியாக வர்றதுக்கு. கறியை பாருங்கள் இருக்கா, ஒதுக்கிது, அதனால நாங்கள் தள்ளிக்கிறேன். பஞ்சு பஞ்சாக போயிடுச்சு பாருங்க மட்டன். சூடாக பிரியாணி சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். பாரு, சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா வந்துருங்க, சூப்பராக வந்துருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ப்ரெஷர் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.